இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாவாவில் சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து தராங்க. ஸோ அந்த 8 கொஸ்டின்ஸில் 2 வெரி ஈஸி கொஸ்டின்ஸ், 2 ஈஸி கொஸ்டின்ஸ், 2 மீடியம் கொஸ்டின்ஸ் அண்ட் 2 ஹார்ட் கொஸ்டின்ஸ். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2 வெரி ஈஸி கொஸ்டினா 5 மினிட்ஸில் சால்வ் பண்ணணும், 2 ஈஸி கொஸ்டினை 10 மினிட்ஸ்லையும், இன்னொரு 2 மீடியம் கொஸ்டினை 15 மினிட்ஸ்லையும், அப்புறம் இன்னொரு 2 ஹார்ட் கொஸ்டினை 20 மினிட்ஸ்குள்ளேயும் சால்வ் பண்ணணும். இல்லை 20 மினிட்ஸ் வரையும் டைம் எடுத்துக்கலாம். ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். டோட்டலாக வந்து எவ்வளோ டைம் டேக்கன் எடுத்துக்கணும், அவங்க வந்து 120 மினிட்ஸ் டைம் டேக்கன் எடுத்துக்கணும். ஓகே, இல்லை பஃபர் டைம்னு ஒன்று ஆட் ஆகும், அதுதான் அந்த 20. ஏன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 40, இது ஒரு 30 70, இது ஒரு 20 90, இது ஒரு 10 100 வரும். ஸோ பஃபர் டைம் ஒரு 20 மினிட்ஸ்னு எடுத்து 120 மினிட்ஸ் வரையும் அவங்க டைம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கோடோட சாம்பிள் இன்புட் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து இது என்ன ரிட்டன் சாம்பிள் இன்புட் நான் கொடுத்துக்கிறேன். இந்த கோடில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆக்சுவலி பார்த்தா மாதிரி ஈஸி 5 5 10 10 15 15 20 and 20 கொடுத்துருந்தாங்க. ஓகே, இதில் வந்து அவுட்புட் டோட்டல் டைமும் இன்புட்டில் தான் இருக்கணும் 120. இப்படி இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து எனக்கு வந்து 1. சேம் இதே மாதிரி எல்லாம் கொடுத்து பட் டோட்டல் டைம் எனக்கு வந்து 130 இருக்கும்போது அவுட்புட் எனக்கு வந்து 0. ஓகே, சரி, இப்போ இந்த கொஸ்டினை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே கலெக்ஷன் ஆஃப் நம்பர்னால் என்னது, கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் ஒரு அரேவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் அரேயில் எடுத்துக்கிறேன். அப்போ இன்ட் டைம்னு போட்டு நான் வந்து ஒரு அரே எடுத்துக்கிறேன். நியூ இன்ட் ஆஃப் 8. ஏன்னா நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க லென்த் 2 ஈஸி 2 வெரி ஈஸி 2 ஈஸி 2 மீடியம் 2 ஹார்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து 8. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு டோட்டல்னு ஒரு இது கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வாங்கிக்குவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து இது வாங்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் எழுதுகிறோம். I 0லேருந்து I வந்து லெஸ் தென் 8 வரையும் போகணும். I ++. ஓகே, இப்போது நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்து டைம் ஆஃப் I ஈக்குவல் டு sc.nextInt. ஸோ இது இங்கே வந்து ஸ்கேனர் ஃபங்க்ஷன் எழுதிங்க, அப்போ தான் வந்து இன்புட் நம்ம இதாகும். ஓகே, ஸ்கேனர் ஃபங்க்ஷன் எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து டைமும் வாங்கிட்டோம். அடுத்து நம்ம டோட்டல் டைமுக்கு இன்புட் வாங்கணுமா. ஸோ இன் டோட்டல் ஈக்குவல் டு sc.nextIntனு ஒரு டோட்டல் டயத்துக்கு இன்புட் வாங்கிட்டோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பப்ளிக் ஸ்டாட்டிக். நம்ம ஆக்சுவலி இங்கே பார்த்துட்டோம் என்ன 0 and 1 தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ 0 and 1 என்னது இன்டிஜர். ஸோ அது வந்து இன்டிஜர் ரிட்டர்ன் டைப்னால பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்டர்வியூ பேஸ் பண்ணணும். ஸோ இன்டர்வியூனே போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு நான் இதை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். என்னென்ன பாஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பாஸ் பண்ணணும், டைம். இந்த டயத்தை பாஸ் பண்ணிக்கிறேன். டைம் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் என்னத்தை பாஸ் பண்ணணும்னா டோட்டலை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் எழுதுனா, வெரி ஃபஸ்ட் நமக்கு என்னென்னா டைம் வந்து அந்த டைம் அதோட லென்த் வந்து இஃப் டைம் டாட் லென்த் நாட் ஈக்குவல் டு 8 லென்த்துக்குள்ளே இல்லாமல் சும்மா நம்மளா ஒரு 6 இது கொடுத்துட்டு நம்ம வந்து என்ட்ரு கொடுத்தா அவுட்புட் வந்து நல்ல வரணும். ஸோ அப்படி கொடுத்துட்டா நம்ம என்ன சொல்லணும், 0வை ரிட்டர்ன் பண்ணு. ஓகே, ஃபஸ்ட் இந்த கண்டிஷன் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக 8 இன்புட் கொடுக்கணும். ஓகே, செகண்ட் கண்டிஷன் நான் என்ன எழுதுகிறேன், செகண்ட் நம்மளுக்கு லிமிட் சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிப்போம். இன்ட் லிமிட்ஸ் என்னென்ன கொடுத்தாங்க, லிமிட் வேல்யூ இது அரேவாக நான் எடுத்துக்கிறேன். 5 5 10 10 15 15 20 20 இது லிமிட் வேல்யூ நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இந்த லிமிட் வேல்யூ வந்து எடுத்துக்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் போடுவோம். எதுக்கு இந்த ஃபார் லூப்னா, நம்மளுக்கு டைமில் வந்து ஒரு வேல்யூ இருக்கும்.
சம்திங் 5 6 அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். அப்போ இதுவும் ஒன்று இது வந்து 5க்குள்ளே இருக்கணும், இல்லை 5ஆக இருக்கணும். அது கீழேயோ அதுக்கு மேலே போணுச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம டோட்டல் டைம் ஸ்கூல் இந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன் நான் எழுதுகிறேன். ஸோ என்ன எழுதலாம்னா ஃபார் ஐட்ரேட் பண்ணிக்கணும் 0 <8 ++. ஓகே, இப்போ டைம்ஸ் ஆஃப் ஐங்கிறது இந்த ஐங்கிறது 0 இண்டெக்ஸ். அப்போ டைம் ஆஃப் 0னா நம்ம டைமில் கொடுத்தோம்னா அந்த வேல்யூ அதை வந்து எடுத்துக்கும். ஓகே, டைம்ஸ் ஆஃப் ஐங்கிறது கிரேட்டர் தென் லிமிட் ஆஃப் ஐயா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், 0வை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ரிட்டர்ன் 0. ஓகே, இன்னும் ஒரு கண்டிஷன் பாக்கி இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி பஃபர் டைம் 20 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக சால்வ் பண்ணி அந்த பஃபர் டைம் 20க்கு மேலே 13 எடுத்துக்க போகிறாங்க. ஆனால் நம்ம இடத்துல பஃபர் தனியாக இன்புட் கொடுக்க போகல, டோட்டல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இட் மேபி எதிர் 120க்கு மேலே இருந்தாலே அது வந்து அப்போ நம்ம என்ன கண்டிஷன் எழுதலாம், சிம்பிளாக இஃப் டோட்டல் கிரேட்டர் தென் 120 இருந்தால் ரிட்டர்ன் 0 கொடுத்துட்டோம். ஸோ இப்போ எல்லா கண்டிஷனும் எழுதிட்டோம். அப்போ இதெல்லாம் ஃபெயில் அப்படின்னு இங்கே வரும், லாஸ்ட்டில் வரும். அப்போ நம்ம இங்கே ஜஸ்ட் ரிட்டர்ன் 1. ஸோ இப்படி எழுதிட்டா இந்த இது வந்து கன்ஃபார்மாக வந்து ஒர்க் அவுட் ஆகும், நம்மளுக்கு வந்து அவுட்புட்டும் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி தந்துருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரியுது. இன்னும் நிறையா இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். இதோட கோட் அவுட்புட் எப்படி வருது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ நம்ம இங்கே வந்து கோடு எழுதிடுவோம். நான் உங்கள்கிட்ட சொன்ன அதே உங்களுக்கு டீச் பண்ண அதே கோடு தான் தெரியும். ஸோ எழுதிட்டு நம்ம ரன் பண்ணால் பக்காவாக அவுட்புட் வருது ஒன்று. ஓகே கைஸ்.